ஜோப்பில் ஒரு கார்டு வச்சுருக்கீங்க, அது எந்த கட்சி கார்டுன்னு வேறு எனக்கு தெரியல. எந்த கட்சியில் இருக்கீங்க இப்போ? அந்தமே கேள்வியே ஒரு ஏட்டி பூட்டியாக இருக்குது. என்னோட ஒரு மாதம் ஆகிவிட்டது. ஆனால் நம்மளை இதுவரை சேர்த்து கொள்ளவில்லை. ரொம்ப மன வருத்தமாக இருக்கிறது. அதை நீங்கள் மனசு நோகிற மாதிரி அவங்க இதில் என்ன இருக்குன்னு கேட்குறீங்க. நம்ம தான் சொன்ன திமுகவை எதிர்த்து பேசணும். இன்னைக்கு திமுகவை எதிர்த்து அவரே பேசுகிறாருல்ல. அதனால் நான் என்னைக்கு சிறுத்தங்க ஒரு பதவி கொடுக்கல இந்த பெல்லுவர் அடிக்குது. சூப்பராக பாருங்க. தாவேக்காவில் இருக்கக்கூடிய சில ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய சில பேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவெல்லாம் கட் பண்ணி நிறைய போடுறாங்க. என்ன கணக்கு? அப்போ நம்ம பேசுறது சரியாக இருக்குன்னு அந்த தம்பிமார்கள் நினைக்கிறாங்க. இன்னைக்கு கூட என் நண்பர் ஒருத்தர் சந்தித்தேன். அவரோட சொன்னார், இவருங்க பிரதர் சுத்தமாகவே ஊழல் ஒழிக்கப்பட்டு இருக்கிறது. பல பேர் உடம்பு சரியில்லைன்னு சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டலில் போய் படுக்கிறாங்க. பல பேர் நாடை விட்டு நாடு தப்பி ஓடுகிறார்கள். ஆனால் நிச்சயமாக ஊழல் குற்றவாளிகள் யாரை சொல்கிறீங்க? யாரை சொல்கிறாங்க? மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு தெரியும் பிரதர். மக்கள் நம்மளை விட தெளிவாக இருக்கிறாங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரிய பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சங்க தமிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம். கடந்த பேட்டியில் இன்னும் ஒரு வாரத்தில் கட்சியில் சேர்த்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருந்தீங்க. இப்போ நீங்கள் உங்கள் ஜோப்பில் ஒரு கார்டு வச்சுருக்கீங்க, அது எந்த கட்சி கார்டுன்னு வேறு எனக்கு தெரியல. எந்த கட்சியில் இருக்கீங்க இப்போ? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்குது சார். சாப்பிட்டீங்களா? வந்தமே கேள்வியே ஒரு ஏட்டி பூட்டியாக இருக்குது. அதாவது பிரதர், என்னை அவர் இடைநீக்கம் செய்தார். இடைநீக்கம் செய்தது நிச்சயமாக நான் சொல்ல முடியும். எங்கள் தலைவரே முடிவெடுத்து அந்த இடைநீக்கம் செய்யப்படவில்லை. கட்சியில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு முன்னணி தலைவர் மூலமாக, இரண்டாம் கட்ட தலைவர் மூலமாக நெருக்கடி கொடுத்து தான் என்னை இடைநீக்கம் செய்தார்கள் என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்ல, எல்லா கட்சிக்காரனுக்குமே தெரியும். அப்போ தலைவர் எப்படியா இருந்தாலும் நம்ம ஒரு வாரத்தில் திருப்பி நம்மளை சேர்த்து கொள்வார் என்று நான் நம்பினேன். நம்பிக்கைன்றது முக்கியம் இல்லை ஒரு தொண்டனுக்கு. இன்றோடு கரெக்டாக ஒரு மாதம் ஆகிவிட்டது. ஒரு மாதம் ஆகிவிட்டது. ஆனால் நம்மளை இதுவரை சேர்த்து கொள்ளவில்லை. ரொம்ப மன வருத்தமாக இருக்கிறது. அதை நீங்கள் மனசு நோகிற மாதிரி அவங்க இதில் என்ன இருக்குன்னு கேட்குறீங்க. விடுதலை சிறுத்தை தான் இருக்குது. விடுதலை சிறுத்தையுடைய இளைஞரணி ஸ்டேட் செக்ரட்டரி தான் இருக்குது. அதனால் கேள்வியே ரொம்ப எனக்கு மனதை வலிப்பதை போல் உங்கள் கேள்வியே இருக்குது. அதாவது நேற்று இந்த விருது வழங்கும் விழா நடந்துச்சு, பார்த்துருப்பீங்க. அதுக்கு அழைப்பு கொடுத்தாங்களா? அழைப்பு கொடுத்தாங்க. இடைநீக்கம் செய்யப்பட்டவர் எப்படி நம்ம அழைப்பார்கள்? நீங்கள் கட்சிக்காக நிறைய பண்ணியிருக்கீங்க. நிறையா பண்ணியிருக்கேன் பிரதர். இதே தான் நான் 2007 ஆரம்பித்தார். அந்த காலத்தில் கல்யாணி என்பவருக்கு விருது வழங்கப்பட்டது. ஒரு மாபெரும் மக்கள் போராளி. அதுக்கடுத்து 2008 ஒரு விருது அல்ல, பல விருதுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இப்போ வரைக்கும். 2008 2021 வரைக்கும் பொற்கிளி வழங்குவார்கள். அதன் தொடர்ந்து வழங்கி கொண்டு தான் இருந்து, நான் மட்டுமல்ல, என்னை போன்று பல இரண்டாம் கட்ட தலைவர்கள், தொண்டர்கள் எல்லாம் வழங்கி கொண்டு தான் இருப்பார்கள். ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் யாரும் அப்படி பெருசாக வழங்கியிருக்க மாட்டாங்க. 2007-08 உங்களுக்கு 50,000ன்றது பெரிய மணி, சரிங்களா? நம்ம துபாயில் தான் நம்ம செஞ்சோம். ஆனால் நேற்று அந்த நிகழ்வுக்கே நாம் செல்ல முடியவில்லை, நம்மளை அழைக்கவில்லை. இல்லை, நம்ம அந்த நேரத்தில் இடைநீக்கம் செய்யப்பட்டு இருக்கிறோம் என்பது எனக்கு இரவும் பூரா நான் தூங்கவே இல்லை. அந்த நிகழ்ச்சியை தான் பார்த்தேன், திருப்பி தலைவர் என்ன பேசினார்னு. ஆனால் அதில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், ஒரு கருத்தை அதில் பதிவு பண்ணுறார். என்ன பதிவு பண்ணுறாருன்னா, 35 ஆண்டு காலம் என்னுடைய அரசியல் பணியே வீணாக போயிரும் பொருக்கு அது மாதிரி அவர் சொல்கிறாரு. என்ன அப்படி சொல்கிறார்? நம்ம திரும்பி பார்த்தோம்னா என்ன சொல்கிறாருன்னா, பிஜேபி பக்கத்து போனாலும் போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு ஒரு பதவியை வாங்கி தாருங்கள் அப்படின்ற மாதிரி எனக்கு நெருக்கடியை கொடுக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கப்படும் பொழுது 35 ஆண்டு காலமாக எனது உழைப்பு வீணாகி விடுமோ அப்படி அப்பேற்பட்ட சிந்தனையோடலாம் இந்த கட்சியில் டிராவல் பண்ணாதீங்க அப்படிங்கிறதான் அவர் சொல்ல வந்தது. அந்த எண்ணோட்டத்துக்கு நீங்கள் என்ன நெருக்கடி ஆக்காதீங்க அப்படின்னு சொன்னனாலதான் நான் இடைநீக்கம். நாங்கள் இந்த கட்சிக்கு நாங்களும் 90 இருக்கிறோம். எங்களுக்கு யாருக்கும் சீட்டு கொடுக்கல, என்ன மாதிரி பல பேருக்கு கொடுக்கல. நாங்களாம் ஒன்றும் வருத்தம் அடையலை. நாங்கள் எம்பி சீட்டு கேட்டோம், எம்எல்ஏ சீட்டு கேட்டோம். இந்த இப்போ ஏதோ ஒன்று இருக்குது பாருங்கள், நம்ம வாரியம்னு அதுவும் கேட்டோம். ஆனால் எங்களுக்கு கொடுக்கல. இருந்தாலும் கூட நாங்கள் தொடர்ந்து பயணிக்கிறோம், தொடர்ந்து தலைவருடைய தொண்டனாக உழைக்கின்றோம். ஆனால் ஒரு சில பேர் சீட்டு கிடைக்கவில்லை, திருப்பி கிடைக்கவில்லை என்பதற்காகவே பல நெருக்கடிகளை கொடுக்கிறார்கள். அதற்காக அவர் சொன்னார். அவர் சொன்ன கருத்து அந்த கருத்து. அது மட்டும் இல்லாமல் அடுத்த பாயிண்டை கவனிங்க, அதான் ரொம்ப முக்கியம். எவன் ஒருத்தன் கேள்வி கேட்கின்றானோ, நம்ம ஏன் நம்ம டிவிக்கு போக வேண்டும், ஏன் நம்ம இதுக்கு முன்னாடி திமுகவில் இருந்தோம் என்றெல்லாம் கேள்வி எவன் தட்டி கேட்கிறானோ அவன் தான் எனது உண்மையான தொண்டன். நான் இந்த பேட்டியில் பதிவு பண்ணுறேன்.
திருமாவளவனுடைய அந்த ஃபுல் ஸ்பீச் 1.25 மணி நேரம் ஸ்பீச்சையும் பார்த்தேன். பாத்தீங்களா? அவர் அந்த கருத்தை வந்து அவர் சொல்லும் போது எனக்கு சங்கத்தமிழன் தான் ஞாபகம் வந்தார். கேள்வி கேட்டவர் தான் வந்து நீக்கியிருக்காரு. ஏன் என்னன்னு தெரியல எனக்கும். அதான் எனக்கும் தெரியல பிரதர். நீங்கள் மட்டும் இல்லை, எனக்கு பல தோழர்கள் வந்து இப்போ கூட எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க, ஃபேஸ்புக்கில் அனுப்பியிருக்கிறாங்க, ட்விட்டர்லையும் போட்டிருக்கிறாங்க. யாருன்னே தெரியல, எந்த தொண்டர்களை யாருன்னே தெரியல, யார் எந்த தம்பிமார்களையும் தெரியல. இதே கருத்தை வந்து நீங்கள் இப்போ சொன்னீங்க பாருங்கள், அதே கருத்தை பதிவு செய்திருக்கிறாரு. திமுகவை நீங்கள் விமர்சிச்சிங்க. அது வந்து கூட்டணி தர்மத்தை மீறிய ஒரு செயலாக பார்க்கப்பட்டது. அது நீண்ட காலமாக நான் வற்புறுத்தி சொன்னேன் அப்படிங்கிறது கூட அந்த கடிதத்தில் வந்து சொல்லியிருந்தாரு. இடைநீக்கம் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து வேற ஏதாவது தவறு எதுவும் பண்ணியிருக்கீங்களா? கட்சி ரீதியாக வேற எதுவும் நீங்கள் பண்ணக்கூடாது பண்ணிட்டீங்களா என்ன? நல்ல கேள்வியை கேட்குறீங்களே. வர அன்றைக்கி ஒரு முடிவோடு வந்திருப்பீங்க ஒரு சங்கர் அவர்களே. அதாவது மக்களுக்காக நான் போராடினேன், குறிப்பாக தலித்து மக்களுக்காக. தலித்து விடுதலையை பற்றி நாங்கள் பேசுகிறோமே தவிர செயல்முறையில் இல்லை. கடந்த 5 ஆண்டுகளாக வேங்கவேல் பிரச்சனை தீர்வு கொடுத்தார்களா? மேல்பாதிக்கு தீர்வு கொடுத்தார்களா? அதேமாதிரி சின்னத்துறைன்ற அந்த தம்பியை வாயில் வெட்டினாங்களே, அதுக்கு தீர்வு கொடுத்தார்களா? அதுக்கு தீர்வு கொடுத்துருந்தாலும் ஏன் கொஞ்ச நாளே இன்னொரு பக்கத்து ஊரில் இன்னொருத்தனை வெட்டுறாங்க? எங்கள் கொடியை ஏற்ற முடிந்ததா? இந்த கடந்த தேர்தலில் கூட மப்ளரை போட்டுக்கிட்டு எங்கள் ஆளுங்க முன்னாடி போனால் ஏன் அந்த மப்ளர் எடுத்துகிட்டு வாப்பான்னு சொன்னாங்களே, இதுக்கெல்லாம் மாற்றம் வந்துச்சா? இதை தட்டி கேட்டனால தான் நான் இடைநீக்கம். அதை விட்டு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியலையே சங்கர் அவர்களே. இல்லை, எங்கள் தலைவர் வந்து எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ஒரு ஜனநாயக ரீதியாக தான் முடிவு எடுப்பார். அந்த வகையில் தான் என்னையும் எடுத்திருக்கிறார் என்று தான் நானே நம்புகிறேன். விளக்க கடிதம் வேற நீங்கள் கொடுத்துருந்தீங்க. அந்த விளக்கம் கடிதம் அதுக்கப்புறம் எதுவும் கூப்பிட்டு எதுவும் பேசினாரா? இல்லை அதுக்கப்புறம் எதுவும் நீங்கள் மீட் பண்ணிங்களா? 1 மாதம் ஆச்சு, ரொம்ப மன வழியில் இருக்கேன் அப்படின்னு வேற நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை, இதுவரைக்கும் அவர் அழைக்கவில்லை, என்னை கூப்பிட்டு பேசவில்லை. அது எனக்கு பெரிய மன வருத்தத்தோடு தான் நான் உட்காந்துருக்கிறேன். இப்போ கூட வந்து இரவு கூட நான் ஃபோன் பண்ணேன், எனக்கு வந்து அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ஆனால் சில நேரங்களில் அவர் எனக்கு அடிச்சிருக்காரு காலையில், அந்த நேரம் நான் பார்க்காம போயிடுச்சு. இப்போ ஒருவேளை உங்கள் பேட்டி முடிந்த பிறகு கூட நான் திருப்பி தலைவர்கிட்ட ஃபோன் பண்ணிட்டு நேரடியாக போய் பார்ப்பேன். ஒரு தாய் சிறுத்தை தானே, தாய் வந்து நம்மளை வைகிறாங்க, இல்லை அப்பா நம்மளை அடிக்கிறாரு, இல்லை அண்ணன் நம்மளை கண்டிக்கிறாரு அப்படின்றக்கா நம்ம வந்து கோவப்பட்டு போக மாட்டோம்ல. அப்போ நம்ம திருப்பி தானே போவோம். பார்த்த உடனே என்ன கேட்கலான்னு இருக்கீங்க? என்ன பார்த்த உடனே என்ன கேட்கலான்னு இருக்கீங்க? அதெல்லாம் வெளியில் சொல்லணுமான்னு கேட்குறேன். சொல்லணுமா? இல்லை, உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நான் சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதை கேட்பதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. அதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. கட்சிக்கு நேர்மையாக இருந்தால், உண்மையாக இருந்தால், வெறும் உழைப்பை மட்டும் செலவழிக்கவில்லை, நம்ம பொருளாதாரத்தை இழந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து இப்போ நம்ம தான் சொன்ன திமுகவை எதிர்த்து பேசணும்னு. இன்றைக்கி திமுகவை எதிர்த்து அவரே பேசுகிறார்ல. இது நீங்கள் 1.5 மணி நேரம் பார்த்துருக்கன்றீங்க, உங்களை பாராட்டுகிறேன். அதை முழுக்க பார்த்துருக்கிறீங்க. அதில் முழுக்க யாரை எதிர்த்து பேசினார்? திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தான் பேசினார். இப்போ நாளாக வந்து உண்மையிலே வந்து எழுச்சி தமிழரை என்னை பிடிப்பதற்கு காரணமே புரட்சியார் அம்பேத்கர் புத்தகத்தை படித்தனால தான். சரி, புரட்சி அம்பேத்கரை போல் ஒரு தலைவர் நமக்கு கிடைக்க மாட்டார்னு பார்க்கும்போது தான் இவர் வர்றாரு 90களில். அப்போ நம்ம அவர் கையை பிடித்து வளர்ந்து வருகிறோம். அவருடைய கோட்பாடுகளை உள்வாங்கி நம்ம களமாடி கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தனால தான் நான் அப்படி பேசினேன். இப்போ புரட்சியாளர் அம்பேத்கருடைய தொடர்ச்சியாக இருக்கிற எழுச்சி தமிழுடைய பல்கலைக்கழகத்தில் அவர் சிலபஸை படித்து தான் திமுக எதிர்த்து பேசினார். இன்னைக்கு அவர் பேசுகிறாரு. அப்போ என் மேலே என்ன குற்றம் என்ன செய்தேன் கொற்றவன் என்பதை இப்போ நம்ம டயலாக் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுகிறோம். அதனால் பிரதர், நம்ம நேர்மையாக உண்மையாக நாம் களமாடுகிறோம். 4ஆம் தேதி கூட, இப்போ இன்றைக்கி தேதி என்ன, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து சுவாமி விவேகானந்தருடைய நினைவு நாள். அவர் சொல்லுவார், எந்த சூழ்ச்சினாலும் சதியினாலும் வெற்றி பெறலாம், ஆனால் நிரந்தரமான வெற்றியை பெற முடியாது. நிரந்தரமான வெற்றிக்கு உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய சகிப்பு தன்மையும் தான் காரணம், அதுவும் குறிப்பாக தியாகம்தான் காரணம். இதெல்லாம் அவர் செஞ்சார் தலைவர். அதேவே நம்ம இருப்போம்னு களமாடுனா, ஆனால் யாரோ ஒருத்தர் சொன்னார் அப்படின்றக்காக நம்மளை கட்சியை விட்டு இடைநீக்கம் செய்திருக்காங்க. எவ்வளோ நாள் நீங்கள் சைலண்டாக இருக்க போகிறீங்க? எவ்வளோ நாள் வந்து நீங்கள் கட்சியில் தொடரலாமா வேண்டாமா அப்படிங்கிறது குறித்து எதுவும் ஆலோசிச்சிங்களா? இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க? வீட்டில் இருப்பவர்களை வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க. அவங்க ஆரம்பத்திலே இந்த கட்சிக்கே போகாத, நீ துபாயில் வேலையை பாரு, பிஸ்னஸை பாரு அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார். சொல்லி அவர் செத்து போனார். இப்போ இந்த இடைநீக்கம் செய்யறதுலேருந்து எங்கள் அம்மா வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது. இப்போ எங்கள் மனைவி வந்து என்கிட்ட பேசுகிறதே இல்லை, பிள்ளைகளும் பேசுகிறதே இல்லை. சில எனது நண்பர்களே சொல்கிறாங்க, ஓப்பனாக அடித்து பேசுப்பா, ஏப்பா பயப்படுற, பயமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளோ வழிகள் இருந்தாலும் கூட நான் ஏன் வந்து அறம் சார்ந்து களமாடுகிறேன் என்றால், நான் உண்மையான புரட்சியாளர் அம்பேத்கருடைய சீடன், எழுச்சி தமிழருடைய தம்பி. அதுக்காகத்தான் நான் அமைதியாக களமாடி கொண்டிருக்கிறேன். இதே கட்சியில் வந்து பயணிக்கலாங்கிற திட்டமா, இல்லை அடுத்து எதுவும் வந்து வேறு எதுவும் திட்டம் வச்சுருக்கீங்களா? ஏன்னா ஆகஸ்ட் 14ஆம் தேதி இன்னொரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியே நடக்க போகுது. அப்போயாவது உங்களை கூப்பிடுவாங்களா என்னன்னு தெரியல. நிறைய நல்லா அருமையாக கேட்டீங்க. வருகின்ற ஆகஸ்ட் 17 தமிழ் தேசிய
எழுச்சி நாள். அவர் எழுச்சி நாள் தான் கொண்டாடுவோம். அது தமிழ் தேசியத்தோடு சேர்ந்து அவர் கொண்டாட போகிறாரு. அப்போ இந்த நிகழ்வுக்கு வந்து நிச்சயமாக நான் பணியாற்ற ஆசைப்படுகிறேன். தமிழ் தேசியம்னா என்னான்னு இந்த என்னை இடைநீக்கம் செய்வதற்கு வந்து காரணமாக இருந்தாங்களா 1-2 பேர், அவங்கள்ட்ட கேட்க சொல்லுங்கள். நான் போய் சவால் விட்டு சொல்கிறேன் பிரதர், இது ஒன்றும் பயப்படல. தமிழ் தேசியம்னா என்னன்னு எழுச்சி தமிழர் சொன்னது சங்க தமிழால் சொல்ல முடியும், வேறு யாரும் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியலை. சில பேர் சொல்லலாம், தொண்டர்கள் சொல்லலாம். நான் சொல்கிறது எனக்கு இடைநீக்கம் செய்வதற்கு என்னம்மா சொன்னார் தெரியுமா அவர்? தாயகம் தேசியம் தன்னாட்சி வெல்வோம், அதுவே தமிழர் இறையாண்மை உலகுக்கு சொல்லும்னாரு. தமிழ் தேசியம் என்ன டிஃபைன் பண்ணார்? தமிழருக்கு சொந்தமாக தாயகம் வேண்டும், தமிழ் பேசும் இனம் என்னும் தேசியம் வேண்டும், தம்மைத்தாமே அரசால ஆட்சியும் வேண்டும், தமிழர் குடி உலக அவையில் பறந்திட வேண்டும், சேர நாடு சோழ நாடு பாண்டியர் நாடு செந்தமிழர் அரசாண்ட முத்தமிழ் நாடு, வீர நாடு ஈழ நாடு வேங்கரை நாடு, வீரத்தை பயிர் செய்யும் புலி தமிழ்நாடு, வீர போரில் ஏந்தும் வில் சேரன்கொடி, வீறு கொண்டு பாயும் புலி சோழன்கொடி, விளையாடி துள்ளு மீன் பாண்டியன் கொடி. இது மாதிரி சொல்ல வருதாங்க. கோட்டை கட்டி கொடிநாட்டி நாடு காத்தான், கோலச்சு நல்லறத்தான் நீதி காத்தான், படைகட்டி பகை விரட்டி குடிகாத்தான், பழந்தமிழ் இறையாண்மை பாதுகாத்தான், நாடாண்ட பரம்பரை தமிழர் என்று நாடு உண்டோ அரசுண்ட உலகில் என்று நாடொன்று நமக்கு தேவை இன்று நாம் ஈழ மீட்டெடுப்போம் பகை வென்று. இதுதான் தமிழ் தேசியம் சொன்னார். இப்போ என்னை இடைநீக்கம் செய்வதற்கு காரணமாக இருந்த ஒரு அறிஞர் யாருன்றது உலக மக்களுக்கு செய்யும் பேச சொல்லுவோம். அப்போ தமிழ் தேசியத்தை பற்றி நீங்கள் மற்றதை படிச்சுக்கலாம், 1000 புத்தகம். புரட்சியாளர் அம்பேத்கருடைய தொடர்ச்சியாக இருக்கின்ற எழுச்சி தமிழுடைய அமைப்பாய் 58 தூப்பை படிச்சிருக்கீங்களா? எங்கேயாவது மேடையில் பேசியிருக்கீங்களா? இந்த சங்கத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறேன், அது லைவில் பேசியிருக்கிறேன், ரெக்கார்டு இருக்குது. தலைவர்கிட்ட போய் கேளுங்க, நிச்சயம் தலைவர் பேட்டி எடுப்பீங்க ஒரு நாள், கேளுங்களேன். இங்கே பாருங்க, சூழ்ச்சி செய்தாங்க நான் நீக்கப்பட்டிருக்கிறேன். இளைஞர்கள்ட்ட இவர் நல்ல ஆதரவு இருக்குது, நேர்மையாக இருக்கிறாரு, உண்மையாக இருக்கிறாரு, நம்மளுக்கெல்லாம் இவர்னால பின்னாடி சிக்கல் வரும் என்று திட்டமிட்டு என்னை சதி செய்து நீக்கியிருக்கிறார்கள். ஆனால் எங்கள் தலைவர் எங்கள் தாய் சிறுத்தை இன்னும் ஒரு வாரத்தில் என் இடைநீக்கத்தை கேன்சல் பண்ணி என்னை இணைத்துக் கொள்வார். நம்பிக்கை இருக்கு. அப்போ நம்பிக்கை உறுதியாக இருக்குங்க. இதில் என்னங்க மாற்று கருத்து? இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நம்பிக்கை நான் உறுதியாக இருக்கிறேன். நான் என்னைக்குமே விடுதலை சிறுத்தை தாங்க. நம்ம ஒன்று தாவேக்கால போகிற ஐடியாலாம் இல்லையா? தாவேக்கால போகிற ஐடியாலாம் இல்லையா? ஏன்னா உங்கள் நண்பர்கள்லாம் நிறைய பேர் அங்கே போகிறாங்க, போயிட்டு இருக்காங்க. அதாவது சில பேருக்கு வந்து எம்எல்ஏ ஆகணுன்ற எண்ணத்தில் வருவாங்க, எம்பி ஆகணுன்ற எண்ணத்தில் வருவாங்க. திருப்பி கிடைக்காம இருக்கும்போது கூட மாறி ஏறி போகலாம் வரலாம். நாங்கள் தலித்து மக்கள் விடுதலைக்காக, சிறுபான்மை மக்கள் விடுதலைக்காக, விளிம்பு நிலை மக்களின் விடுதலைக்காக வந்தவர்கள் என்றுமே தலைவரோடு தான் நாங்கள் பயணிப்போம். இதில் எந்த மாற்றம் நடந்தாலும் நடக்கட்டுமே, இருட்டில் நீதி மறையட்டுமே, தானாக வெளிவரும் கலைஞ ஒரு பழைய பாட்டு எம்ஜிஆர் பாட்டு இருக்கு பார்த்தீங்களா? அது மாதிரி என்ன நடந்தாலும் நடந்துட்டு போகுது பிரதர், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆதவும் திரும்பவும் அடிக்கடி சந்திச்சுக்கிறாங்க. இப்போ உங்களுடைய நண்பர் வேற ஆதவ் கூப்பிடலையா? ஆதவ் நண்பருங்க கூப்பிடலையா அப்படின்னு நீங்கள் கேட்குறது தேவையற்ற கேள்வி. அவர் எதுக்கு கூப்பிடுறாரு அவருக்கு நல்லா தெரியுமுங்க. விடுதலை சிறுத்தைகள் என்றால் அதில் முக்கியமான ஒரு தொண்டன் என்றால், நேர்மையான ஆள் யார் என்றால் சங்கத்தமிழ் என்பது ஆதவ் அர்ஜுனாவுக்கே தெரியும். அப்புறம் எப்படி அவர் கூப்பிடுவார்? ஏன்னா நம்மளோட பயணித்திருக்காரு, நம்ம நண்பர், அவர் தெரிஞ்ச உண்மை தானே. அதனால் நான் என்னைக்கு சிறுத்தைங்க. இவர் பதவி கொடுக்குறாரு கொடுக்கல, இந்த பெல்லுவர் அடிக்குது சூப்பராக பாருங்க. இதான் இயற்கை ரைட்டா. இவர் திருப்பி தேக்குறாரு சேர்க்காம போகிறாரு, இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. நான் ஒரிஜினல் விடுதலை சிறுத்தை. இப்போ நீங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களே விமர்சிக்கிறீங்களா? அப்புறம் எப்படி திரும்ப கட்சியில் சேர்த்து பாருங்கிற ஒரு நம்பிக்கை எப்படி உங்களுக்கு வருது? ஏங்க, புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்ந்த காலத்தில் அவர் எவ்வளவு எதிர்ப்புகள், எவ்வளவு சிக்கல், எவ்வளவு பிரச்சனை, எப்படி எதிர்த்து களமாடினார். ஆனால் நம்ம தொடர்ந்து களமாடுவோம். நீங்க கட்சியை பிளவுபடுத்துற மாதிரி வந்துடாதா? நீங்க கட்சிக்குள்ள இருந்துட்டு இருக்கிறவங்கள நீங்க இந்த மாதிரிலாம் நல்ல மனிதர் பேசுறேன்னா, நான் ஒரு நல்ல மனிதர், நேர்மையான மனிதர், மக்களுக்காக உழைக்கிற நான் புறம் பேசியிருக்கிறேன்னா சொல்லுங்க. எல்லாருக்கும் எல்லாம் தெரிந்துதாங்க இந்த காலத்துல. தலைவருக்கு தெரியாதா? உங்களை விட தலைவருக்கு தெரியாதா? இல்ல நான் கேக்குறது என்னன்னா, உங்களை விட தலைவருக்கு தெரியாதா நல்லவரா கெட்டவரா, எந்த இடத்துல எப்படி ஒருத்தர் அணுகணும் அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு உங்களை விட பெட்டரா தெரியும். தாய் சிறுத்தைக்கு பெட்டரா தெரிஞ்சனால இப்ப என்ன இடைநீக்கம் பண்ணிருக்காரு. உங்களுக்கு புரியுதா? தாய் சிறுத்தைக்கு பெட்டரா தெரிஞ்சனாலதான் நீ வாய் ரொம்ப பேசாத, உனக்கு இடைநீக்கம் அப்படின்னு நீக்கினாரு. சரி, நான் பேசல சேர்த்துக்கனே அப்படின்னு சொல்றோம். சரி, எதற்காக நீக்கப்பட்டோம் அப்படின்னு எனக்கு தெரியும். நீங்க ரியலைஸ் பண்ணிட்டீங்களா? இதுதானங்க பிரச்சனை. அதான் ஆரம்பிச்சு சொன்னல, உரிய இடமறிந்து உரையாடல் வேண்டும், வீணில் உளறிடும் வெறும் பேச்சு தவிர்த்திட வேண்டும். இதுதான் எனக்கு வரப்பட்ட தண்டனை, கொடுக்கப்பட்ட இது. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அவங்களுக்கு புரிஞ்சுச்சா? அப்போ அவங்க செஞ்சதெல்லாம் நியாயமா சரியா? நான் மக்கள்கிட்ட வைக்கிறேன், தலைவர்கிட்டையும் வைக்கிறேன். சரி, உங்க இளஞ்சிறுத்தை படை என்ன சொல்லுது? இளஞ்சிறுத்தை படை நீங்களும் தாவேக்கால சேரணும்லாம் கமெண்ட்ஸ் போடுறாங்க நிறைய பேர். அது அவங்க விருப்பம்ங்க, அவங்க போடுறதுக்கு நம்ம விளக்கம் கொடுக்க முடியுமாங்க? இல்லை, தாவேக்காவில் இருக்கக்கூடிய சில ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய சில பேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவெல்லாம் கட் பண்ணி நிறைய போடுறாங்க.
என்ன கணக்கு? அப்போ நம்ம பேசுறது சரியா இருக்குன்னு அந்த தம்பிமார்கள் நினைக்கிறாங்க. அவங்க இப்போ நேர்மையாக களமாடுறாங்கல்ல, உண்மையாக களமாடுறாங்க. இன்னைக்கு கூட என் நண்பர் ஒருத்தரை சந்தித்தேன். அவரோட சொன்னார், இவருங்க பிரதர் சுத்தமாகவே வந்து ஊழல் ஒழிக்கப்பட்டு இருக்கிறது, நாளை கூட நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம், ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பழையதாக இருந்தால் கொடுக்கணும், அங்கே கொடுக்கணும், இங்கே கொடுக்கணும், இப்போ எதுவுமே இல்லை, நத்திங், இதுவே பெரிய மிராக்கல்ஸாக இருக்குது அப்படின்றார். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடு தானே. அப்போ அதெல்லாம் வந்து நம்ம பார்த்து பிரமிக்கிறோம். ஊழலை ஒழிப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் இன்றைக்கி ஊழல் ஒழிப்பதற்கான முயற்சி நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அப்படி தோழர்கள்லாம் நம்மளா பரவாயில்ல சங்கத்தமிழ அந்த வேவ்லந்தில் பேசுகிறாரா, சூப்பரா. ஆட்சி அமைஞ்சு 58 நாள் ஆச்சு, எப்படி இருக்கு? இப்போ நீங்கள் ஊழல் சொல்கிறீங்க, இன்னொரு பக்கம் பேரம், குதிரை பேரம், யானை பேரம், பெருச்சாளி பேரம்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. சார் திமுக சொல்கிறீங்களா? அவங்க தான் பண்ணிக்கிறாங்க. அவங்க தான் இப்போ ஆளுகளை அப்புறம் சேர்த்து கைது பண்ண போகிறாங்களா இன்னும் கொஞ்சம் நாளில். கூட நாளை மகிழ்ச்சியாக இருக்கீங்களோ? எப்படி மகிழ்ச்சியாக இருக்கீங்களோ? இல்லை, திமுகவில் மட்டுமல்ல, யார் தவறு செய்தாலும் சரி, விடுதலை சிறுத்தையாக இருந்தாலும் சரி, தவறு செய்தவன் தண்டிக்கப்பட வேண்டும். இது நம்ம கொள்கை, இது கோட்பாடு. அந்த வகையில் வந்து பல பேர் உடம்பு சரியில்லைன்னு சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டலில் போய் படுக்கிறாங்க. பல பேர் நாடை விட்டு நாடு தப்பி ஓடுகிறார்கள். ஆனால் நிச்சயமாக ஊழல் குற்றவாளிகள் யாரை சொல்கிறீங்க? யாரை சொல்கிறாங்க தெரியும், மக்களுக்கு தெரியும் பிரதர். மக்கள் நம்மளை விட தெளிவாக இருக்கிறாங்க. சிரிச்சா என்ன, கண்ணாடி மாட்டினா என்ன, கருப்பு சட்டை மாட்டினா என்ன அப்படின்ற அளவுக்கு மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள் நிகழ்காலத்தில். ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பர்ஃபெக்ட் உண்மையிலேயே ஒர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.